நம சிவாய. சைவத்தை சார்ந்த பல்லவ மன்னன், சைவத்தை சார்ந்த பல்லவ மன்னன், தர்ம நெறி தலைத்தோங்க தரணி மேல் சைவமுடன் அருமறையின் துளை விளங்க அரசளிக்கும் அந்நாளில். இப்போ நமக்கெல்லாம் ஒரு உத்தரவு வந்துக்குது, நீங்க அதை படிக்காத இதை படிக்காத, ஒன்று போதும். ஒரு எலி என்ன பண்ணுச்சான், எலி இந்த மன்னன் எப்படி ஆள்றார் தெரியுமா? மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென் தமிழ் முதலாம், வடநூல் தென் தமிழ் முதலாம். வடமொழியும் பேசிக்கோ, தமிழையும் நல்லா கத்துக்கோ, எதுவும் தெரியாது சொல்லாத. ஒரு எலி தன்னுடைய குழந்தை குட்டியோட அப்படியே ஊர்வலம் போச்சான், வாக்கிங் போச்சான். எலி பொண்ணு பசங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் போச்சான். வாக்கிங் போது எதில் ஒரு பூனை வந்துக்குது. பூனையை பார்த்த உடனே அந்த எலி என்ன பண்ணுச்சு தெரியுமா? நாய் மாதிரி குலைச்சுது. உடனே அந்த பூனை என்ன பண்ணுச்சு, அந்த நாய் வருதுன்னா அது ஓடி போயிடுச்சு. இப்ப அந்த எலி குஞ்சு கேட்டது தன்னுடைய தாய் கிட்ட, ஏமா நீ என்னம்மா திடீர்னு நாய் மாதிரி குலைக்கிற? தற்காப்புக்கு ஏதாவது ஒரு மொழி கத்துக்கணும்டா, நாய் மாதிரி குலைச்சதால பூனை ஓடி போயிடுச்சு, நம்ம பொழைச்சுக்கிட்டோம். அதுக்குதான் ஏதாவது ஒரு மொழி எக்ஸ்ட்ராவா கத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த எலி தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிச்சா. நீங்களும் குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க தெரியல, ஏதாவது ஒரு அடிஷனல் லாங்குவேஜ் நமக்கு வேணும் கண்டிப்பா. இன்னல் என இகழ்ந்தனை எழில் குமரன் மேலெழுச்சி நன்மை நெறி திருத்தொண்டு நயந்தளிப்பர் ஆயினார். அருமையான மன்னன், நாட்டு மக்களுக்கு சேதாரம் இல்லாத செய்கூலி இல்லாத நல்வாழ்வு கொடுத்துட்டு இருக்கிற மன்னன். அவருக்கு திடீர்னு ஆசை வருது. காடவர்கோன் மன்னனுடைய திருநாமம், பல்லவ மன்னன், செழுமையா ஆட்சி பண்றான். அவனுக்கும் இந்த சாமிக்கு ஒரு ஆலயம் எடுக்கணும், சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் எடுக்கணும் அப்படின்ற ஆசை வந்து அந்த ஆலயத்தை எடுக்க போறார். ஆலயம் பூமி பூஜை போட போறார், வாஸ்து பூஜை போட போறார். நமக்கு எது வரக்கூடாது, நமக்கு எது வரக்கூடாது, என்ன வரக்கூடாது? ஆணவம் வரக்கூடாது. ஆணவம் வந்ததுன்னா எல்லாம் போச்சு. இந்த ஐம்புலன்களை அடக்கணும். இந்த ஐம்புலன்களை அடக்கினா என்ன வரும்னு வாசுகிட்ட கேட்டேன். இந்த ஐம்புலன்களை அடக்கினா என்ன வரும்னு வாசுகிட்ட கேட்டேன். உடனே வாசு சொன்னாரு ஆம்புலன்ஸ் வரும்னாரு. ஔவையாருக்கு இந்த ஐம்புலன்களை அடக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? யார் சொன்னாங்க? விநாயக பெருமான் உபதேசம் பண்ணார். ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணையில் இனிது எனக்கு அருளி. விநாயக பெருமான் அந்த ஐம்புலன்களை அடக்கி ஒடுக்கி சுருட்டி உருட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு விநாயக பெருமான் உபதேசம் பண்ணார். நாமளும் அது மாதிரி ஒரு நல்ல குருவா தேடி ஒரு உபதேசம் எடுத்துக்கணும். நல்ல நாள்ல எடுத்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப என்ன வரக்கூடாது? நமக்கு ஆணவம் வரக்கூடாது. திருவண்ணாமலை ஒரு மகாராஜா, பெரிய மகாராஜா, பேரு வல்லாள மகாராஜா. நல்ல ஒரு சிவனடியார், ஆலயத்துக்கும் செய்வார், அடியார்களுக்கும் செய்வார், நாட்டு மக்களையும் நல்லா பார்த்துப்பார். அவருக்கு ஒரு நாள் இதே ஆசை வந்தது. இந்த சிவபெருமானுக்கு இருக்கிற கோபுரத்தில் எல்லாம் விட ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரம் எடுத்தா எப்படி இருக்கும்? நல்ல ஆசை தான். நிறைய பணம் இருக்கு. உடனே தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டாங்க, ஏவலாளர்களை கூப்பிட்டாங்க. சாமிக்கு ஒரு பெரிய விமானம் எடுக்கணும். விமானம்னா கோபுரம். நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டாச்சு. வேலை நடந்துட்டு இருக்கு, திருப்பணி நடக்குது. வானம் முற்ற அளவுக்கு கோபுரம், கிழக்கு கோபுரம் இருக்கிறதுல பெரிய கோபுரம், கிழக்கு கோபுரம். அருமையா எடுத்தாச்சு, பிரம்மாண்டமா எடுத்தாச்சு. இப்ப கோபுரம் திறப்பு விழா பண்ணணும் இல்லையா? சாமி கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்.
இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. எல்லா வேலைகளையும் சரிவர பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு அந்த வல்லாள மகாராஜா தன்னுடைய பரிவாரங்களோடு வந்து அந்த கோபுரம் முன்னாடி நின்று கோபுரம் உச்சியை பார்க்க முடியாது. ஒரு 100 அடி 150 அடி தள்ளி நின்று அப்படியே பார்க்க முடியும். இடுப்பில் கை வச்சுட்டு தான் பார்க்கணும். ரொம்ப சாஞ்சா கீழே விழுந்துருவோம். அப்படி நின்று அப்படி பார்க்குறார். அவர் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்துக்குது சௌக்கியம். இப்போதான் அவருக்கு வரக்கூடாது வருது. அப்படி பார்த்துட்டு அப்படி ஒரு பெருமூச்சு விடுறாரு. நான் மந்திரியார எப்படி இருக்குது கோபுரம்? மன்னா பிரமாதமா பிரமாதமா. என்னதான் இந்த அண்ணாமலையாரா இருந்தாலும் நான் கட்டின இந்த கோபுரம் வழியா தான் அவர் வரணும். நல்லா இருக்குல்ல? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இதுவரைக்கும் பக்தி இருந்தது, இப்போ ஆணவம் வந்துடுச்சு. நான் தான் கேட்டேன் இந்த கோபுரத்தை, நான் தான் கேட்டேன். அந்த அண்ணாமலையாரே இருந்தாலும் இந்த வாசல் வழியாக வெளியே போன உள்ள வரணும். உள்ள இருக்கிறவர் சும்மா இருப்பாரா? தகவல் போய் சேர்ந்துச்சு அவருக்கு. அவர் விண்ணாலும் வேதியன், வேதியருக்கு வேதியன். கேட்காத இருப்பாரா? நம்ம இங்க என்ன சொன்னாலும் அங்க உள்ள போயிடும். இப்போ கேட்டுட்டு இருக்காரு. உடனே சொன்னார், நான் அந்த கோபுரத்து வழியா போக மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையார் இந்த கோபுரம் வெளியே வந்ததும் கிடையாது, உள்ள போனதும் கிடையாது. போய் பாருங்க. 10 நாள் உற்சவம் நடக்கும். அந்த ராஜகோபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன வாசல் இருக்கும். சின்ன வாசல், அந்த செருப்பு விடுற இடத்துக்கு பக்கத்தில் சின்ன வாசல் இருக்கும். அங்க இருந்து கம்பீரமா வருவார், ஆடின்னு ராஜா வருவாரு. இந்த உலகத்தினுடைய ராஜா அண்ணாமலையார் அக்னி தெய்வம். அப்படி ஆடி பாடி கொண்டாடின்னு அப்படி வருவார். அந்த கோபுரம் நேர் எதிரில் தெரியும் போது கோபமா ஓடி வருவாங்க. நாட்கள் எல்லாம் ஒரு உக்கிரமாயிடுவாங்க. அந்த தூக்கிட்ட சாமியை தூக்குற ஸ்ரீபோதம் தாங்கி ஒரு உக்கிரமாயிடுவாங்க. அப்படியே கோபமா வருவாங்க, ஓடி வருவாங்க. அப்படியே கோபுரம் நிற்பாங்க. அப்படியே அண்ணாமலையார் அப்படியே அந்த கோபுரத்தை முறைச்சு பார்க்குற மாதிரி போவாங்க. அப்படியே கையில இறக்கிப்பாங்க, தூக்கிட்டு அந்த சின்ன வாசல் வழியா அப்படி வெளியே வருவார். வந்து போய் தேர்ல உட்கார்ந்து நகர்ல வருவார் சாமி. இன்று வரைக்கும் அவ்வளவு பெரிய தர்ம கைங்கரியம் ஒரே ஒரு நினைப்பால போயிடுச்சு. நம்மளாம் என்ன பண்றோம்? நான் செஞ்சேன். யாரா நீ? என்ன செய்ய முடியும் உன்னால? அவன் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு அதை நல்லா முடிச்சுட்டோன்னா, இப்போ அவனுடைய துணையால பண்ண, அவன் உத்தரவு கொடுத்தான், நான் செஞ்சேன். நான் ஒரு ஏவலாள் என்ன கூட வச்சிடான். என்னையும் ஓர் பொருட்டாக்கி ஒரு காரியத்துக்காக என்ன கூட வச்சிருக்கான். அதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். போஸ்ட்மேன் கொண்டு வந்து பணத்தை கொடுக்கிறார். போஸ்ட்மேன் கொண்டு வந்து மணி ஆர்டர் பணத்தை கொடுக்கிறார். போஸ்ட்மேன் கொடுத்தது அர்த்தமா? யாரோ ஒருத்தர் அனுப்பிச்ச பணத்தை போஸ்ட்மேன் கொண்டு வந்து நம்ம கையில ஒப்படைக்கிறான். இப்படித்தான் நம்ம அன்றாட செய்கின்ற நல்ல காரியங்கள், நம்ம செய்யற நற்பணி எல்லாம் சாமி நம்மளை செய்ய சொல்லி பண்ணியிருக்காரு. அதை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இன்று வரைக்கும் வல்லாள மகாராஜா அந்த ஆணவத்தில் நினைச்சதுனால அண்ணாமலையார் அந்த வழியா வந்ததே கிடையாது. அப்போ சாமி இந்த மாதிரி கோவப்படலாமா? என்னதான் இருந்துட்டு போடுவேன். மனுஷனுக்கும் ஒரு சாமிக்கு வரலாமா? நம்ம குருநாதருக்கு வரலாமா? என் குருநாதர் அண்ணாமலையார் தான், அவருக்கு வரலாமா கோபம்? அருளும் செய்வார், கோவப்படுவார். குழந்தைக்கு மேல விடமாட்டார். அந்த வல்லாள மகாராஜா சாமியை பார்த்து நினைக்கிறார், ஐயா இந்த நாட்டுடைய மன்னன் தானா, ஆனா எனக்கு வாரிசே இல்லை. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஈம காரியங்கள் செய்யணும்னா யாருமே இல்லை அப்படின்ட்டு சாமி திரு முன்னாடி நின்று வேண்ட அண்ணாமலையாரே மகனா போனார் வல்லாள மகாராஜா. உனக்கு என்ன காரியங்கள் செய்யணும் எல்லாம் நான் செய்யறேன். இன்னைக்கு வரைக்கும் வல்லாள மகாராஜாவுக்கு வருஷத்துல ஒரு நாள் சாமி
அந்த ஊர் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த வல்லாள மகாராஜா ஊருக்கு போய் சாமி அண்ணாமலையார் திதி கொடுத்துட்டு வர்றார். யார் செய்வார்? ஒவ்வொரு மாசமும் அமாவாசை அன்னைக்கு அண்ணாமலையார் மண்டபத்துக்கு பின்புறம் அமாவாசை மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. அங்க அண்ணாமலையார் அங்கே எழுந்தருளி போவார். அங்க உட்கார்ந்து வேதியர்கள் புடை சூழ இந்த வல்லாள மகாராஜாவுக்கு ஒவ்வொரு மாசமும் திதி கொடுக்கிறார். அந்த முக்கியமான அந்த வருஷத்துல ஒரு நாளைக்கு அங்கே இருந்து அவருடைய ஊருக்கு போறார். போய் அந்த குளக்கரில் திதி கொடுத்துட்டு வர்றார். இதுதான் இறைவனுடைய கருணை. அந்த இறைவனுடைய கருணை இருந்ததுன்னா எல்லாமே அவனே நமக்கு குழந்தையா வருவான். அவன் நமக்கு குழந்தையா வருவான். எப்பவுமே நமக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன தொழில் பண்ணாலும் என்ன தர்மம் பண்ணாலும் ஆணவம் இருக்கக்கூடாது. கோனேரிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? திருவாலங்காடு. அங்க என்ன விசேஷம்? அங்கே ஒரு மன்னன், நாட்டுடைய மன்னன், ஒரு கைதேர்ந்த சிற்பியை கூப்பிட்டு, எனக்கு நடராஜ பெருமானுக்கு ஒரு திருமேனி பண்ணணும், எவ்வளவு பொருள் செலவானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க சொல்லியாச்சு. மன்னனுடைய உத்தரவு பிரகாரம் ஒரு திருமேனி ரெடி ஆகுதுன்னா அதுக்கு எந்த விதமான பஞ்சங்களும் இருக்காது. என்ன வேணாலும் போட்டு பண்ணலாம். ஃபுல்லா தங்கத்தாலே பொன் திருமேனியே பண்ணலாம். தச்சரும் கைதேர்ந்த தச்சர், அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது, மிஞ்சறதுக்கு பேர் சொல்ற தச்சர் பண்றார், எல்லாம் பண்றாரு. அந்த எஃகு துத்தநாகம் ஐம்பொன் எல்லாம் போட்டு நிறைய தங்கம் போட்டு அழகா மெழுகு எடுத்து அதுல இருந்து வார்ப்படம் செஞ்சு அந்த வார்ப்படத்தில் ஊத்துறாரு, எல்லாம் பண்றாரு. பண்ணி முடிச்சு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல பின்னமா இருக்கும். ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை பண்ணியாச்சு. எப்படி பண்ணாலும் பின்னமா வருது. இப்போ ஒரு பணி நமக்கு கொடுத்தவர் நம்மளுடைய முதலாளி வந்து பார்ப்பாரா இல்லையா? இப்போ அந்த நாட்டினுடைய மன்னன் இவ்வளவு நாள் ஆச்சே, போய் பார்த்துட்டு வரலாம், என்ன வேலை, எந்த கண்டிஷன்ல இருக்குது பார்க்கலாம் சொல்லி அந்த சிற்பி வீட்டுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது சாமியுடைய திருமேனி காட்டுங்க அப்படின்னும் போது அந்த சிற்பி சொல்றாரு, ஐயா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தொழில் எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு உக்திகளையும் கையாண்டு இந்த சிலையை, இந்த திருமேனியை உருவாக்குறேன். ஆனா முடிவில் எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வழியில பின்னமாகி போகுது. மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்துடுது. கடுமையான கோபம். உடனே ஒரு நாள் கொடுத்தாரு, இத்தனாம் தேதிக்கு உள்ள நீ இந்த திருமேனியை சரி பண்ணி எனக்கு கொடுக்கலன்னா உன் தலை இருக்காது. என்னாச்சு? ஆமா, கதம். இப்ப அப்படியே சிற்பி சோர்ந்து போயிடுறார். சிவபெருமானே, இல்லை எனக்கு வந்த சோதனை இது, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நான் கால விரயமும் பண்ணல, அவர் என்னைக்கு எனக்கு அந்த அனுமதி கொடுத்தாரோ அன்னையிலிருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் சரியா வர மாட்டேங்குது. அப்ப என்ன சொல்லியிருப்பார்? இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னொரு அப்படின்னு சொல்லியிருப்பார். சொல்லி மன்னன் நாள் குறிச்சிட்டார, கடைசியா செஞ்சு பார்த்துடலாம், எது நடக்குதோ நடக்கணும், திருப்பி வார்ப்படும். அங்க அந்த ஐம்பொன் அந்த கலவைகள் கொதிக்குது, தக 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 தகன்னு கொதிச்சுட்டு இருக்கு. எவ்வளவு டெம்பரேச்சர்ல கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு வயதான தம்பதிகள் 2 பேர் வராங்க. வயதான தம்பதிகள் அந்த சிற்பி கிட்ட வராங்க. ஐயா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்துது, நாங்க திருவல்லம் வரைக்கும் போனோம். எங்க? திருவல்லம் வரைக்கும் போனோம். அந்த திருவல்லம் எந்த பக்கம் இருக்கு, எப்படி போனோம்? அந்த வயதான தம்பதிகள் கேட்குறாங்க. இவருங்க செம்ம எரிச்சல்ல இருக்கார். ஏன்னா தலைக்கு டேட் வச்சாச்சு, சாமி சிலைக்கு வைக்கல, சிற்பி தலைக்கு வச்சாச்சு டேட். பதட்டமா இருக்கார். மன்னன் ஆச்சு, அவனுக்கு என்ன ஒரு நேரம் ஆகுமா, ஒரு நிமிஷம் ஆகுமா,
இவங்க வந்து கேட்குறாங்க, அந்த திருவள்ளூர் வரைக்கும் போகணும், எப்படி போகணும் சொல்லுங்கள், இடது பக்கம் போகணுமா வளவலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா நான் கொஞ்சம் முக்கியமான பணியில் இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் அப்படி உட்காருங்க, இல்லைன்னா நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த பக்கம் போனால் திருவள்ளூர் வரும். சரிங்கய்யா, குடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, தாகமாக இருக்கிறோம். சொல்கிறாரு, இந்த குழம்பு கொதிக்குது, எடுத்து குடிப்போம். கோபமாகி போச்சு. என்ன குழம்பு? உலோக குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம சாம்பார் குழம்பு இல்லை, உலோக குழம்பு, மெட்டல் கொதிக்குது. அது வேணா அதை எடுத்து குடிச்சிட்டு போனேன். நேரம் போனாரு, அப்படியே எடுத்து கடற்கரை 2 பேரும் குடிச்சு நின்ன திருமேனி தான் இன்னைக்கு கோனேரி ராஜபுரத்தில் இருக்கிற நடராஜர் திருமேனி. அப்படியே குடிச்சிட்டு நின்ட்டார். சாமியே வந்து அப்படியே உருவா நின்றதான் கோனேரி ராஜபுரத்தினுடைய நடராஜர். இதுல இருந்து என்ன தெரியுது? தர்மம் பண்ற இடத்துலையும் அதிகமா பேசக்கூடாது. தர்மம் கொடுக்குறவங்க பெரிய ஆள் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. தர்மம் வாங்குறவங்க தான் பெரியவங்க. தர்மம் வாங்குறவங்க பெரியவங்க, கொடுக்குறவங்க பெரியவங்க கிடையாது. நம்ம கொடுக்குறோம், அவங்க வாங்குற. திருவேடம் கொண்டு அடியார் திருவேடம் கொண்டு ஒரு ஆலயமா போய் சாமியை பத்தி பாடுறார். சாமியை பத்தி இந்த ஆலயத்துல ஒரு பதிகம் பாடுவார். ஒரு ஆலயத்துக்கு ஒரு பதிகம். அவர் பாடிய பாடலுடைய பேரு சேத்திர வெண்பான்னு பேரு. சேத்திரம்னா தலம், இடம். அந்தந்த ஆலயத்துக்கு போறார். திருப்பாதிரி புலியூர்ல தான் நிறைய நாள் தங்கிக்கிறார். கடைசி காலத்துல நிறைய நாள் தங்குற இடம் திருப்பாதிரி புலியூர். எங்க இருக்குது? சிதம்பரத்துக்கும் பாதிரி புலியூர்னு பேர் இருக்கு. சிதம்பரம் நடராஜ பெருமான் எழுந்தருளிக்க ஆலயத்துக்கும் பாதிரி புலியூர் அரணேன்னு அப்பர் பெருமான் பாடுறாரு இல்லையா, சிதம்பரத்தை குறிக்கிற பாடல். சிதம்பரம் நடராஜ பெருமானை நோக்கி பலகாலம் அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணியிருக்கார். ஆக அவர் 24 சிவாலயங்கள்ல பாடின பாடல்கள் சேத்திர வெண்பான்னு 24 பாடல்கள் இருக்குது. 24 பாடல்கள் ஐயடிகள் காடோர்கோன் அருளி செய்தது, 24 சேத்திரங்கள் அருளி செய்தது, 24 வெண்பா. அதனால அதனுடைய பேர் சேத்திர வெண்பான்னு இன்னைக்கும் நம்ம நெட்ல போனா படிச்சு பார்க்கலாம். ஆக அடியார் வேடம் பூண்டு தல யாத்திரைகள் சென்று இறை வழிபாடு செய்து இறுதியில் இறைவன் திருவடி நிலையை அடைந்தார் என்று கூறி, நம்மளால இது மாதிரி எல்லாம் நடக்க முடியலன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் செய்து அடியார்களை தொழுது, இன்னையிலிருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு கட்டணும்? இன்னையிலிருந்து நான் யாரை பத்தியும் தப்பா பேச மாட்டேன். இந்த முடிவு எடுக்கணும். இன்னையிலிருந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நான் யாரை பத்தி தப்பா பேச மாட்டேன். அவங்க தப்பானவங்களை பத்தியே வந்து கேட்டா கூட நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். எனக்கு தெரியாத போய் கேளுங்க. அப்போ சாமி நம்ம உள்ளத்துல குடியிருப்பார், வருவார், சாமி இறங்கி வருவார். நான் யாரை பத்தி எது வேணாலும் பேசிடுறேன். அது கூடாது. அடியார் பெருமக்களே, சிவபெருமானுக்கு பிடிக்காது. அவர் பிடிக்காததுக்கெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட் போட்டுருவார். மைனஸ் 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 சைனஸ் இல்லை, மைனஸ் கழித்தல். நம்ம செஞ்ச புண்ணிய கணக்குல இருந்து கழிச்சுக்கிட்டே வருவார். அதனால நாமெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும். திருநீர் பூசுறோம், ருத்ராக்கம் அணிஞ்சிருக்கோம். அதனால இனிமேல் யார் பத்தியும் வாய்க்கு வந்த மாதிரி நான் பேச மாட்டேன். நம்ம எடுத்த உடனே பேசுறோம். நம்ம வாயில வருதே எதுகை மோனில தான் வரும். லகுட பாண்டி மாதிரி பேசுவோம். இன்னையில இருந்து வைகாசி மாசம் பிறந்துடுச்சு. இந்த வைகாசில இருந்து நம்மளும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். ஒத்தாண்டேஸ்வரர்கிட்ட இன்னையிலேருந்து நான் அமைதியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வரம் கூட. ஒன்று நாக்கி வந்திருக்கேன், என் மனசு அமைதி அடையணும். அந்த ஐம்பொருளையும் அடக்கிற சக்தி எனக்கு கொடுத்து, முதல்ல இதுதான் கெடுதலை, அதை அடக்கிறதுக்கு ஒரு அருளாசி பண்ணி எங்களையும் நல்லவன் ஆக்கி காட்டு
சிவபெருமானேன்னு இன்னைக்கு வேண்டி இதுவரைக்கும் அமைதியாக பொறுமையாக இருந்து இந்த சொற்பொழிவை கேட்டு சிந்தை மகிழ்ந்த அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி இந்த ஆலயத்தில் இந்த சொற்பொழிவு சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற திருமலிசை அடியார் பெருமக்களை வணங்கி மாதம் தவறாத ஒரு அம்மையார் அந்த திருவண்ணாமலையிலிருந்து வருது அன்னதானம் அடியார்களுக்கு, அவங்களையும் வணங்கி நமக்கு அனுமதி அளித்த ஆலய நிர்வாகிகள் ஆலய சிவாசர்கள் அனைவரையும் வணங்கி இதோடு நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அடுத்த மாதம் 2வது சனிக்கிழமை, பிரதோஷம் வந்ததுன்னா 3வது சனிக்கிழமை. முகம் வாழ்க வெப்பை கூறு செய்த நிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க சொல்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, கொண்டுருவதில் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புலர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆலபொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசந்தொருகின் இல்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின்னைந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் தொழாப்பிளையும் துதியாப்பிளையும் எல்லா பிழையும் பொறுத்தருளாய் கட்சி ஏகம்பனே. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர்தம் மாண்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலா.